இன்றைய நித்திய வார்த்தை சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கி அவர் ருசி பார்த்து பாருங்களேன். நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் ருசி பார்த்து தான் சாப்பிடுவோம். ருசி உள்ளது மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். ருசி இல்லாத நம்ம சாப்பிட்டோன்னா வாந்தி வந்துடும், இல்லை வேறு வழி இல்லைன்னு சொல்லி வேறு எது சாப்பிடுவோம். ஆனால் அது சரீரத்துக்கு பலனாக இருந்தாலும் உன் இருதயம் தோர்ந்து போய் இருக்கும். ஆமாம் தானே? அது சாப்பிட்டா பலனாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது. ருசி எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் ருசி பார்த்துட்டிங்கன்னா, அது உண்மையாக நல்ல ருசியாக இருந்ததுன்னா அதை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஆகாரத்துக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு நல்ல புக்கு, நல்ல பாடங்கள், இவைகள் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கேன். அவர் ருசி பார்த்து பாருங்களேன். தேவன் யாருன்னு ருசி பார்த்து பாருங்களேன். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா போதும் என் அன்பு சகோதரி. அந்த அனுபவத்துக்குள்ளே கொஞ்சம் கடந்து வாங்க. தேவன் எப்படிப்பட்டவரோ, அவர் நல்லவரா, அவர் அன்புள்ளவரா, கொஞ்சம் ருசி பார்த்து பாருங்களேன். நீங்கள் ருசி பார்க்க அவர் எப்படி பார்க்குறோன்னா, செவுத்தில் படத்தமாக வச்சு பார்க்குறோம், கல்லில் சிலையை வச்சு பார்க்குறோம், இல்லை வெறும் வார்த்தைகள் மட்டுமே பாடலாக, சில பேர் பாடலாக பார்ப்பாங்க வார்த்தையாக. தேவன் அப்படி இல்லை. அவர் குணாதிசயங்களோட பழகி பாருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரோட பேசி பாருங்கள். அவர் பேசுவார். அவர் தினந்தோறும் நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் உங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் வைக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். God bless you.